ஹலோ மக்கள், வெல்கம் டு எஸ்பெசிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன சாரங்கபாணி ஜாதகம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் பிரியதர்ஷி புலிகொண்டா, ரூபா, வினிலா கிஷோர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மோகனகிருஷ்ண இந்திரகாந்தி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவிக்குள்ள போகிறோம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ பிரியதர்ஷிக்கு ஜாதகத்து மேலே ஒரு அபார நம்பிக்கை. எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அது ஜாதகத்தை பார்த்து தான் அவர் பண்ணுவார். அவரோட கேரக்டருக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடும். இப்படி அவரோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு ஜோசியக்காரரை மீட் பண்ணுவாரு. அவரு இவரோட கைரேகையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாரு. ஹீரோ இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி, சரி நம்ம கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி யாரையாவது ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை நம்பி அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கொலை முயற்சியில இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க யாரை சூஸ் பண்ணாங்க, யாரை கொலை பண்ணாங்க, உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சில நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, படத்தோட ஹீரோ ரொம்பவே ஒரு நேச்சுரலான ஆக்டிங் கொடுத்திருக்காரு. அவர் யூஸ்வலாவே அந்த காமெடி ரோல்ஸ் நிறைய பண்றதுனால காமெடி அவருக்கு நேச்சுரலாவே வருது. இந்த படத்துக்கும் அது சூப்பரா செட் ஆயிருக்குது. இதுக்கு சப்போர்ட்டிங்கா வெண்ணிலா கிஷோரும் அவரோட ஆக்டிங்ல சூப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி நிறைய காமெடி சீன்ஸும் இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் இருப்பாங்கன்னு எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா காமெடி சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளவளன்னு இழுத்துட்டாங்க. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் நடுவில் வந்து ரொம்ப நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே காமெடி போய் ரொம்ப கிரிஞ்ச் ஆயிடுச்சு. இந்த படத்தில் ட்விஸ்ட்னு ஒன்று வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒன்று வச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு பார்க்கும்போதே மொதல் சீன்லேயே தெரிஞ்சிடும் இந்த கேரக்டர் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னு. அந்த ட்விஸ்ட்டும் கூட நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டர் ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கான ஸ்டோரி பிளாட்டும் தான் எடுத்திருக்காரு. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது பெருசாக அவரால் காமெடியா கொண்டு போக முடியல. ரொம்ப கிரிஞ்சாவே தான் முடிஞ்சது. இந்த படம் இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. கடல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜ் டு ஆவரேஜ் மூவி தான். நீங்க இன்கேஸ் ஃப்ரீயா இருந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய்.